மாதிரி தான் தப்பெல்லாம் நீ செஞ்ச மாதிரி ஆகிடும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸ்னேகா வந்து ஒரு படிக்காத பட்டிக்காடு உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கா. அவளால் உனக்கு கலங்கம் வந்திருக்கு. நான் உனக்கு இவ்வளோ போராடுறேன், ஆனால் நீ அமைதியாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட பையன் சொல்கிறான், நீ சொன்னதான் உண்மையாக இருந்தால் தான் நான் வாய் வந்து பேசுவான் சிவா, நீ அதான் உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கிட்ட வந்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். எல்லாத்தையும் ஏற்றுட்டு தான் வந்து சிந்து காலத்தில் தாலி கட்டிகிட்டு இருக்கான். நீ எதுக்கு வந்து மறுபடியும் அவனுக்கு பிரிக்கணும் இது பண்ணினே இருக்க, எனக்கு புரியலையே. ஸ்னேகாவுக்கு சிந்துவை பற்றி பேசுறதுக்கு ஒரு அருகதையுமே கிடையாது. இதுமாரி வந்து ஸ்னேகா வந்து சிந்துவை மலையிலேருந்து தள்ளிவிட பார்த்தவ, அதனால் வந்து அவளாம் வந்து பேசணும் அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு இதை சீக்கிரம் முடிச்சு வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்னேகா வந்து எப்படா வந்து சிவாவையும் சிந்துவையும் வந்து பிரிச்சுட்டு நிம்மதியாக இவ வாழலான்னு நினைக்கிறா. தயவு செஞ்சு உங்களுக்கே எல்லாம் தெரியலம்மா, தயவு செஞ்சு இதுக்கு மேலே அவள் சொல்லலாம் நம்பிட்டு இருக்காதீங்கம்மா, சீக்கிரம் பண்ணுங்கம்மா, இதுக்கே ஒரு முடிவு கட்டணும் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்ணு சில தப்பு பண்ணியிருக்கா, அதுக்கு சேப்பா நான் ஒத்துக்கிறேன் தான். ஆனால் வந்து இதெல்லாம் எதுக்காக, முன்னால் தான் சிவா அன்றைக்கி வந்து கரெக்டாக இது பண்ணாமல் இருந்தோம்னு நினச்சிக்க எனக்கு கரெக்டாக இதுவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாரு எல்லாம் உண்மையே தெரிய வந்திருக்கு. ஆனால் வந்து நீ அமைதியாக இருக்க. அன்றைக்கி என் பொண்ணு அன்றைக்கி வந்து மருந்து கொடுத்து குடிச்சிருந்தா நான் என்ன ஆகிருக்கோம், என் பொண்ணு இறந்துருந்தான்னா அது திரும்பி போய்ட்டு உன்னால் தர முடியுமா? என்ன நினச்சிட்டு இருக்க சிவா, உண்மையை சொல்லி இப்போயாச்சு. சிந்து சொன்ன ஒரு பொய்யால் என் பொண்ணோட உயிர் போயிட்டு இருந்தா உங்களை யாராவது ஒரு ஆளை திருப்ப கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டுட்ருக்காரு சிவா கிட்ட. சொல்லு சிவா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சப்போ நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்திய, சிந்து சொன்ன பொய்யை நிரூபித்து நான் ஸ்னேகா காலத்தில் தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணி, அது ஞாபகம் இருக்கா உனக்கு சிவா? மறந்துட்டியா அதெல்லாம்? ஸ்னேகாவுக்கு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அது எப்படி மீறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டுக்கிட்டே இருக்காரு. மீறிட்டு ஸ்னேகா கூட வாழ்வேன், அதெல்லாம் பார்த்துட்டு என் பொண்ணு சும்மா இருக்குன்னு நினைக்கிறியா? அது பண்ண எல்லா தப்புக்கும் முக்கியமான காரணமே நீ தான் சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருக்கார். மாறினதுக்கு காரணமே நீ தான் சிவா. எப்பயும் போல் நீ ஸ்னேகா பக்கம் இருந்திருந்தீன்னா இதெல்லாம் ஏன் அவள் செஞ்சிட்ருக்கா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டுகிட்டே இருக்கார். அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீ சிந்துவோட சேரணும்னு நினச்சினால தான் ஸ்னேகா இப்படி கோவப்பட்டா. மற்றபடி அதே அன்போடு தான் இன்னும் உன் கூட தான் இருந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனால் நீ தான் மாறிட்டே இருக்க சிவா, நீ தான் மாறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இன்றைக்கும் உன் மேலே அன்போட காதலோடு தான் இருக்கா, உனக்கு தெரியுமா அது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கார். உன் மேலே ஏற்பட்ட கலங்கத்தை துடைக்கிறதுக்காக தான் இந்த உண்மையை சொல்லுவதற்காக இது போராடிட்டு இருக்கேன். ஆனால் நீ வந்து அதை பற்றி புரிஞ்சுக்காமலே இருக்கேடா. நான் போன மனசு மாறவே மாட்டேங்கிறேடா. சொல்லு சிவா சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸ்னேகா பண்ணது தப்புன்னா அப்போ நீ பண்ணுறது பச்சை துரோகம் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ அமைதியாக இருந்தால் இந்த பிரச்சனை முடிஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஆனால் முடிய விட மாட்டேன், தயவு செஞ்சு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லைன்னு வச்சுக்க சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இரு. ஏன்னா அவன் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு இந்த மாதிரி வந்து, ஏன்னா அவன் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணதால் நான் போய் சொல்ல நினச்சிட்ருக்கீங்கள, ஆனால் உன் மனசாட்சிக்கு தெரியும் உண்மை என்னன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீயே வந்து சுல்லா மேலே வந்து சத்தியம் பண்ணி இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்ல பொய்யெல்லாம் சொல்லிட்டுனா நீ ஒன்று பண்ணு, ஒன்றும் இல்லை, நீ சுல்லா மேலே வந்து சத்தியம் பண்ணு, அது போதும். உடனே அங்கே இருந்த எல்லாரும் வந்து ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க டக்குன்ட்டு. உடனே இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மகா என்ன பண்ணுறா, வாடி வந்து கையை சத்தியம் பண்ணுறே வாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே சத்தியம் பண்ணது கையை பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கா. உடனே வந்து அண்ணன் பொண்ணையும் சொல்கிறாங்க, ஏம்மா நீ மட்டும் அமைதியாக இருக்க, சிந்து தயவு செஞ்சு வந்து சத்தியம் என்னன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி நீ ஏன் அமைதியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மகா வந்து வாடி கையை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு சத்தியம் பண்ணுறதுக்காக போய் கையை வச்சுட்டே இருக்கா, போய் ட்ரை பண்ணுறான். ஆனால் வந்து இது பண்ணவே முடியலை. உடனே எல்லோரும் ஒரு மஷாக்கா அவங்க அப்பா சொல்கிற சிந்தோட அப்பா, நீ ஏமா இது பண்ணுற, சத்தியம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நீ ஏமா பயப்படுற, அதான் நீ வந்து தப்பு பண்ணலாமா, சத்தியம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஆனால் அவன் ரொம்ப அப்படி சிந்து அப்படி ஒரு மாதிரி தடுங்கினே இருக்கா. உடனே மகன் வந்து கையை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு சுல்லா மேலே கையை வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் வந்து சிந்து வந்து ஒரு மாதிரி அப்படியே தடிவிட்டே இருக்கா. இதோட முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.